டீ போட்டாக்கா கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு தெரியாதா உனக்கு? இந்த ஆறி போன டீயை நான் குடிக்கணுமா? நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன். என்ன டீ போடுற? ஒரு டீ கூட உனக்கு ஒழுங்கா போட தெரியாதா? ச்சே. என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன். எந்த வேலையில் இருந்தாலும் அங்கே மனுஷங்க இருக்காங்க, அங்கதான் தப்பு நடக்குது. வீண் வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன். நோ சொல்ல கற்றுக்கணும். இது சில விஷயத்துக்கெல்லாம் நோனா நோ அப்படி சொல்ல கற்றுட்டோன்னா நம்ம எங்கே போனாலும் நம்ம நம்மளாவே இருக்கலாம். யார் முன்னும் நான் நின்று கை கட்டி வாய் மூடி ஆதாயம் தேடாதவன், அந்த ஆதாயம் போல் வாழ்பவன். வீரா டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிங்கப்பெண்ணோட ஒரு வில்லி கதாபாத்திரம் தான் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பேன். ஆக்சுவலாக அவங்க வந்து அவங்க கேட்கணும் விஷயம் என்னன்னா, பேர் வந்து ஆஷா மையோ. அதில் மேம் ஆஷா மையோ அதெல்லாம் மையோ எனக்கு புரியல. அது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் பேர் முத்துக்குமார். ஓகே. என்னோட நேம் ஆஷா. எனக்கு 2 பொண்ணுங்க. ஃபஸ்ட்டு பெரியவ பேர் யாமினி, சின்னவ பேர் ஓஜஸ்வினி. ஸோ அவங்க எல்லாரோட எங்கள் 4 பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஆட் பண்ணி பார்த்தா மாயோன்னு வந்துச்சு. என் டாட்டர்ஸ் வந்து சின்ன பசங்களாக இருக்கும்போது விளையாட்டாக எழுதினாங்க. அப்போ வந்து இதுதான் நம்ம ஃபேமிலி நேம், இனிமேல் நம்ம வந்து இது நேம் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லார் பேர் பின்னாடியும் ஆஷா மாயோ, யாமினி மாயோ அது மாதிரி போட்டு அது ஒரு ஃபேமிலி நேமாக வச்சுருக்கோம். அப்போ வந்து யாரும் வைக்கல அந்த நேம், நாங்களாம் வச்சுக்கிட்டோம். எங்கள் ஃபேமிலிக்கு ஃபேமிலி நேம் ஆயிடுச்சு மையோ. யார் பார்த்த குடும்பம் மையோ குடும்பம் கூட்டிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. எப்படி மேம் இப்போ வந்து உங்கள் வயசு என்ன ஆக்சுவலாக? இப்போ எனக்கு 46 வயசு. 46 வயசில் வந்து நடிக்க வந்திருக்கீங்க. எப்படி அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு எப்படி கிடச்சிது? 46 வயசில் நடிக்க வரல, ஜோதிகா மேம் மாதிரி 36 வயது இல்லைன்ற மாதிரி 36 வயசில் கிளம்பி வந்தேன். அப்படியா? ஆக்சுவலி வந்து சின்னதுலேருந்து விஜய் சார்னா ரொம்ப பிடிக்கும். தளபதி விஜய்னா. ஈசிஆரில் தான் எங்கள் வீடு. விஜய் சார் வீடும் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பீச்சை விட்டுட்டு பசங்கள்லாம் குட்டியாக இருக்கும்போது கூட்டிகிட்டு விஜய் சார் வீட்டு பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு தான் போவோம். அவர் எப்படியா வெளில வருவாரா பார்த்துட மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கூட பார்த்ததே இல்லை. சும்மா பீச் போயிட்டு வந்துடுவோம். ஸோ இப்படி இருக்கும்போது என் டாக்டர் பெரியவ வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணாங்க. அப்போ காலேஜில் வந்துட்டு பிகில் படம் 2018 நினைக்கிறேன். பிகில் படம் ஷூட்டிங் போகுது. இந்த மாடல்ஸ் மாதிரி காலேஜ் கேர்ள்ஸ்லாம் வந்து ஷூட்டிங்க்கு கேட்குறாங்க. நான் போட்டா விஜய் பார்க்குறதுக்குன்னு அவள் கேட்டான். நான் வந்து இல்லை தனியால் அப்படி ஒன்று ஷூட்லாம் அனுப்புறது, நான் ஸ்கூலு காலேஜ் வரைக்குமே நான் தான் பிக்கப் ட்ராப் பண்ணிட்டு இருந்தேன். நானும் வருவேன், மம்மியும் வருவேன். அதுவும் விஜய் படம் விஜய் பார்க்கணும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். இல்லை மீன் ஆல்ரெடி நேம்லாம் அங்கே வாங்கிட்டாங்க, மாடல்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ஏஜில் தான் கேட்டிருக்காங்க, வந்தீங்கன்னா வெளில தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பரவாயில்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லி நான் உஷாராக என்ன பண்ணேன்னா, ட்ரெஸ் கோடு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு. அதில் வந்து ரெட் கலர் ஒயிட் கலர் அப்படி சொல்லி நான் நல்லா ஒரு ரெட் கலரில் நல்லா ஃபேன்சி சாரீ ஒன்று கட்டிட்டு போயிட்டேன். அங்கே போனால் அவங்களெல்லாம் தான் எல்லாம் உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க, ஆல்ரெடி செலக்ட் பண்ணவங்கள. சரி நான் அப்படியே நின்றுட்டே இருந்தேன். அப்புறம் அந்த கோஆர்டினேட்டர் வந்து என்னை பார்த்துட்டு யார் இவங்க அப்படின்னு பாப்பாட்ட கேட்டாங்க. மை மாம் அப்படின்னா. ஸோ ஷீஸ் வில்லிங் டு ஆக்ட் ஆனா யா அப்படின்னோடனே யா அப்படின்னா செய்வாங்க. ஆனால் விஜய் படம் என்ன ஆக்டிங் இவ்வளோ ஈஸியாக கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக உள்ளே போயாச்சு. போனால் அங்கே போனால் அந்த ரிச் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க போல். அப்போ எனக்கு தெரியாது. நான் ஏதாவது சொந்தக்காரங்க மாதிரி ஹீரோ ஹீரோயின்ஸ் சொந்தக்காரங்க மாதிரி நல்லா கிராண்டாக ரெடி பண்ணி அந்த ரிசப்ஷனில் கல்யாணத்துக்கு நயன்தாரா மேம் கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு விஜய் வருவார் பிகில் அந்த சீன். ஃபர்ஸ்ட் டைம் விஜய் பார்க்குறேன். ஒரு 20 இயர்ஸாக பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரே நின்றுட்டு இருந்தோம். 6 o'clock ஆகிடுச்சு அந்த சீன் முடிக்கிறதுக்கு. ஆஃப்டர் தட் அந்த ஷூட் முடிஞ்சிச்சு, நாங்கள் கிளம்பிட்டோம். அப்போ வீட்டுக்கு போனோடனே அந்த கோஆர்டினேட்டர் திருப்பி மெசேஜ் பண்ணுறாரு, நாளைக்கு ஷூட் இருக்குது கண்டினியூட்டி, நீங்கள் அங்கே நின்றுட்டு இருந்தீங்கல்ல விஜய் சார் பக்கத்துலேயே, அதனால் கண்டிப்பாக நீங்கள் வரணும். கண்ணா 2வது லட்டு தின்ன ஆசையா 2ஆம் நாளும் கிளம்பி போயிட்டோம். அதுக்கப்புறம் அந்த கோஆர்டினேட்டரை திருப்பி கால் பண்ணி இந்த மாதிரி மூவி ஷூட்லாம் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை பாப்பா வந்து காலேஜ் போகிறா, சும்மா விஜய் சாரை பார்க்கணும் தான் வந்தோம், இல்லை வரல அப்படின்னா. சரி அவங்க காலேஜ் பண்ண பரவாயில்ல, நீங்கள் வாங்க மேடம் வீட்டில் தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு தான் எனக்கு மூவிஸ்லாம் போனேன். நான் கேட்பேன், யார் ஷூட்டு ரிஜோட் கூப்பிட்டா யார் ஷூட்டு, ஏற்கனவே பார்த்த ஹீரோனா வேணாம், அவரை தான் போய் பார்த்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஷூட்லாம் கேட்டு வாங்கி போய் எல்லோரும் பார்த்துட்டு வந்து அவள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துடலாம். எல்லோரும் பார்த்தாச்சு. ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு நம்மளை யாரும் பெருசாக தெரியல, நமக்கு தான் அவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு நினச்சிட்டு வீட்டில் இருந்துட்டேன்.
அப்போ அந்த ஷூட்டில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வரும்ல, அவங்கெல்லாம் சீரியல் பண்ணுவாங்க போல இருக்கு. அவங்க அந்த மாதிரி சீரியல் ஷூட் இருக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாக்டர் ரோல் விஜய் டிவியில் அஞ்சலி சீரியலில் டாக்டர் ரோல் இருக்கு. அதுவும் பெரிய டாக்டர், எடுத்ததும் சர்ஜரி பண்ணுற டாக்டர், பக்கமாக டைலாக் அடங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூட் முடிஞ்சுது. அப்புறம் நிறைய அது படத்துலலாம் ஏதோ ரோல் பண்ணோன்னா சீரியல்லாம் அதே ரோலுக்கு தானே கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ரெகுலராக டாக்டர் ரோலையே நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். ஆஃப்டர் தட் கொஞ்சம் அப்போ தான் தெரிஞ்சுது ஒரு நாள் ஒரு சீரியல் போகக்கூடாது, ஒரே சீரியலில் பண்ணால் தான் ஃப்ரேம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் த்ரூ அவுட் கேரக்டராக ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படியே சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணி அப்புறம் லாஸ்ட்டாக இப்போ சிங்கப்பெண்ணை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 இயர்ஸாக போயின்ட்டுருக்கு நல்லபடியாக. ஆக்சுவலி சிங்கப்பெண்ணையில் ஆக்ட் பண்ணும்போது அது வில்லி ரோலுன்னெலாம் சொல்லலை. ஆக்சுவலி அது அப்படி அந்த என் கேரக்டர் அந்த மாதிரி அமையலை. எக்ஸ்போர்ட்டில் ஹீரோ ஹீரோயினி கூட ஒர்க் பண்ணுற ஒரு டைலர் அந்த மாதிரி தான் இருந்தது. போக போக எபிசோட்ஸ் போக போக அந்த அங்கே இருக்கிற கேரக்டர்லேயே ஒருத்தவங்க வெளியே ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு அந்த கேரக்டர் அமைஞ்சுது. ஸோ அது எனக்கு வந்து நான் நார்மலாக பேசிகிட்டு இருப்பேன். ரோல் ஆக்ஷன் அப்படி சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு அன்னியன் வந்துடுவான். அது என்ன கேரக்டரோ அந்த கேரக்டரோ மாறிடுவேன். அப்படியா? ரோல் ஆக்ஷன் இந்த வெளி காட்டுறீங்க வந்து இப்போ நீங்கள் அந்த குழந்தை வந்து வெளி கேரக்டர் மாறணும். இப்போ நான் தான் வந்து அந்த சீரியலோட லீடு. இப்போ வந்து என்னை நீங்கள் டார்ச்சர் பண்ணணும், அந்த பேச்சிலே டார்ச்சர் பண்ணுங்க. அதில் வந்து ஆனந்தி தான் லீட் பண்ணுறாங்க சிங்கப்பெண்ணில். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து நார்மலாக இருந்து வில்லியா மாறினதோட சீன் எபிசோடே வந்து எனக்கு வந்து அந்த பொண்ணு வந்து டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து மிஷின் டைலர் மிஷினில் வச்சுட்டு போயிடுவான் நான் இல்லாத போது. அப்போ வந்து அந்த நான் போய் கேட்பேன், நான் கையில் கொடுக்கணும்னு தெரியாதா டீயை, இது மாதிரி டீ எடுத்துகிட்டு வந்து மிஷினில் வச்சுருப்பேன், ஆறி போன டீயை நான் குடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் தான் வந்து டீ எடுத்து வைக்கிறேன். இப்போ எங்கெல்லாம் டீ கிளாஸ் மாதிரி ஏதோ எனக்கு என் டேபிளில் வச்சுட்டு அவங்க அடுத்த டேபிள் போயிட்டாங்க. ஸோ நான் அந்த டீயை எடுத்துகிட்டு வந்துட்டேன். டீ எடுத்துகிட்டு வந்து ஏ ஆனந்தி, டீ போட்டாக்கா கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு தெரியாதா உனக்கு? இந்த ஆறி போன டீயை நான் குடிக்கணுமா? டீ சூடாக தான்க்கா இருக்குது, நீங்கள் வேணால் குடிச்சு பாருங்க அப்படிங்க. பார்க்குறேன் என்ன டீ போடுற, ஒரு டீ கூட உனக்கு ஒழுங்காக போட தெரியாதா? சே வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு டைலர் தான்க்கா, நீங்கள் வந்து கேள்வி கேட்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு பாவமாக சொல்லும். அப்போ தான் வந்து என்னோடய இன்ட்ரடக்ஷன் சீனே. எங்கள் மேனேஜர் வந்துட்டு யார் சொன்னால் உஷா வெறும் டைலர்னு, அவள் வந்து சூப்பர்வைசர் இன்னிலேருந்து அப்படின்னு அந்த எபிசோடில் தான் எனக்கு வந்து அந்த வில்லி ரோலுன்றதே வந்தது. இப்போது நிறைய பெண்களுக்கு பிரச்சனைனா இப்போ வேலைக்கும் போகணும் வீட்டையும் பார்த்துக்கும் போது அங்கே பிரச்சனை இருக்குது. அது வந்து சினிமாவில் உங்களுக்கு ஈஸியாக போயிடுது இல்லை? ஆமாம், ஏன்னா நமக்கு 30 நாளும் ஷூட் இருக்க போகிறது இல்லைல்ல. இப்போ நமக்கு எப்போ ஷூட் இருக்கும் போது தான் நம்மளை கேட்பாங்க, ஒரு 2 days பிஃபோர் கேட்பாங்க, மேம் இந்த மாதிரி நாளைக்கு டேட்டு ஃப்ரீயாக ஷூட் இருக்குது வரீங்களா அப்படின்வாங்க. ஸோ வந்து நம்ம அன்றைக்கி போவோம், தொடர்ந்து ஒரு 3 நாள் 4 நாள் போவோம், அப்புறம் ஒரு 2 நாள் பிரேக் கிடைக்கும், திருப்பி அகைன் ஒரு 3 நாள் 4 நாள் போகிற 2 நாள் பிரேக் கிடைக்கும். ஒரு மாதத்தில் ஒரு 15 நாள் தான் நம்ம வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், 15 நாள் வீட்டில் தான் இருப்போம். ஆமாம், நம்ம இஷ்டம் தான். நம்ம தோணுனா நம்ம ஷூட் போகலாம், இல்லை இப்போது ரெகுலர் ஷூட்னா நம்ம போய் தான் ஆகணும். இப்போது சீரியல்லாம் வந்து உங்களுக்கு 15 to 30 எங்களோடது சிங்கப்பெண்ணை ஷெடியூல். அப்போ அவங்களுக்கு நம்ம அந்த டேட்டு ஃப்ரீ பண்ணி வச்சுக்கணும், அது ரெகுலராக போகணும். மற்றபடி இப்போ இந்த யூடியூப்லலாம் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய யூடியூப்ஸில் மதர் கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்களா இருக்க முடியுமா அது அதுலலாம் வந்துட்டு இப்போது பசங்க நம்ம கேட்குற டேட் அக்கா போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டினியூட்டி இருக்கிறதுனா நம்ம போய் தான் ஆகணும், இல்லை ஃப்ரெஷ்ஷுன்னா நமக்கு முடியலன்னா நம்ம இல்லைப்பா இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ வந்து இது ஜாபுன்ற மாதிரியே இருக்காது. ஆமாம், நமக்கு பேசுறது ரொம்ப பிடிக்குன்றதுனால நம்ம ஆஃப் ஸ்க்ரீனில் என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்ம ஆன் ஸ்க்ரீன்லேயும் பண்ணுறோம், பேசிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். யூடியூப்பில் நான் ஒரு மகாராணி அப்படி ராஜமாதா அம்மா ரோல் பண்ணுறோம். ஆமாம், நான் தான் பெரிய ஆளுன்றதுல வயசில் நான் பெரியவல்ல, எல்லாம் வந்து உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் யூடியூப் பண்ணுறாங்க. அக்கா என்ன வேணும், நான் வந்துகிட்டே இருப்பேன் காரில் ஃபோன் பண்ணி, அக்கா பிரேக்ஃபாஸ்ட் என்னக்கா வாங்கி வைக்கட்டும், லஞ்ச் என்னக்கா வாங்கி வைக்கட்டும், எந்த ஹோட்டலில் என்ன வேணும்னு கேட்டு வாங்கி தருவாங்க. நான் வந்து பயங்கர ஃபுட்டி. ஆமாம், சும்மா ராஜ்கிரண் மாதிரி எல்லாத்தையும் நவுத்துவோம். ஸோ நம்ம கேட்குறதுலாம் பசங்க வாங்கி தருவாங்க. அதுதான் கம்ஃபர்ட் ஜோன் பார்த்திங்கன்னா யூடியூப்பு. நமக்கு ஒரு ஃப்ரேம் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா மூவி சீரியல் பண்ணுறதுல தான். நீங்கள் பண்ணதுலையே, நீங்கள் சிங்க பண்ணலையே உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப விஷயங்கள் சீன் எது?
சிங்கப்பெண்ணிலே எனக்கு பிடிச்ச விஷயம் நான் நடித்த நீங்க நடிச்ச scene சீனில் இதுல அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்மிஷன் டைலர் டு சூப்பர்வைசர் ஆனந்தியை கொடுமைப்படுத்துகிற அந்த சீனு ஒரு 1 டே எபிசோடு ஃபுல்லாக என்னை ட்ராவல் பண்ணியிருந்துச்சு. நமக்கு வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்து ஃபுல் எபிசோட் நம்மளை இது பண்ணி வராதில்ல, ஹீரோயினி பேஸ் அந்த ஒரு ஃபுல் எபிசோடு வந்து என்னை ட்ராவல் பண்ணி தான் வந்துச்சு. ஓகே, இப்போ அந்த சீன் எனக்கு பிடிக்கும். ஓகே, இப்போ இந்த வில்லி கேரக்டர் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சுல, உங்களுக்கு என்னென்னலாம் அதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது? ஹீரோ நான் வந்து நான் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஆர்டிஸ்ட் பின்னாடிலாம் அப்படியே கேங்காக போவாங்கல்ல ஃபேன்ஸ், என்ன எதுக்குப்பா இப்படி போய் மழை போய் விழுறாங்க, என்னப்பா இருக்குது இதில் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இப்போ வந்து இங்கே சென்னைக்குள்ளே எப்படின்றது தெரியல, பார்த்தா நீங்கள் சீரியலில் வருவீங்க தானே மேடம் அப்படி கேட்பாங்க, அவ்வளோதான். நம்ம வந்து இதை தாண்டி வில்லேஜ் சைட்லாம் போகிறோம் வச்சுக்கோங்களேன், ஷூட்டுக்கெல்லாம். இப்போ நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்காக ஒரு ஊருக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசம் ஜனங்களுக்கு. ஈவன் தான் நான் வில்லி கேரக்டர் தானே பண்ணுறேன் அப்படி இருந்தாலும் மேடம் எல்லாம் அந்த ஊரே வந்துட்டு ஏதோ பெரியபாளையம் பக்கத்தில் நினைக்கிறேன் அந்த ஊர். அவங்க எல்லாம் மாலை போட்டுட்டு ஒரு பஸ்ஸே நின்றுட்டு இருந்தது. நாங்கள் அந்த ஊருக்குள்ளே போகும்போது கோயிலுக்கு போகிறதுக்காக அந்த பஸ் எல்லாம் இறங்கி வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துகிட்டு ஏன் மேடம் ஆனந்தி பாவம், ஏன் மேடம் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க, ஏன் மேடம் அந்த பொண்ணை இப்படி கொடுமைப்படுத்துறீங்க. ஐயோ இல்லைங்க பண்ண சொன்னாங்க, நம்மனா தான் சொருனாங்க, நான் நம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களெல்லாம் சமாதானப்படுத்திட்டு நாங்கள் ஷூட் முடித்து அங்கேருந்து கொஞ்சம் அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பலாம் சொல்லிட்டு போயிட்டோம். நாங்கள் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு வெளில வரோம், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வண்டியிலே பின்னாடி துரத்திட்டு வராங்க. பசங்களாம் யூடியூப்பில் பசங்க அக்கா நீ தான் ஆனந்தி கொடுமைப்படுத்துறேன்னு உன்னை தான் அடிக்கிறதுக்கு வராங்க, ஏய் நிறுத்துறா என்னன்னு கேட்போம் அப்படின்னா நிறுத்தினா. அப்புறம் இறங்கி மேடம் நான் வேலைக்கு போயிருந்தேன் மேடம், நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னு சொன்னாங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் மேடம் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு வாங்க நில்லுங்கன்னு சொல்லி போட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க மேடம் சாப்பிட்டு போங்க அப்படின்னா. மேடம் நீங்கள் இப்போ தான் மேடம் நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் மேடம் ஹோட்டலில் விட்டு வெளில வரும்போது உங்களை பார்த்தோம், நாங்கள் இன்னொரு நாள் வரேன் மேடம் அப்படின்னு. அவ்வளோ அன்பு. கிராமத்து சைட்லாம் போனோன்னா கொஞ்சம் நம்ம சிட்டி தாண்டி போனாலே அவ்வளோ ரீச் ஆகிருக்கு. எனக்கு அங்கெல்லாம் போனால் தான் தெரியுது நம்ம வந்து இவ்வளோ ரீச் ஆகிருக்கோம். ஏன்னா பெருசாக கிராமங்களில் அதிக தச்சமச்ச பெட்ரோல் நிறைய சீரியல் வந்துட்டு. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து சீரியல் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்போ வந்து அப்படி இல்லைங்கிற ஒரு டாக் இருக்குது. அது உங்களுக்கு எப்படி இருக்குது? அப்படி இருக்கா? நீங்கள் தான் சொல்லுங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஒரு கதை எடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. சிலது டிஆர்பி நல்லா போகுது, சிலது போக மாட்டேங்குது. அதனால் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அது சொன்னேன். இப்போ எங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீரியலே வேஸ்ட்டு, எதுக்கு சீரியல் பார்க்குறேன், ஏன்னா ஒரு பொண்ணு தான் இருக்குதா, 4 பையன் லவ் பண்ணுறான், ஏன் ஊரில் பொண்ணே இல்லையா அப்படி கேட்பாரு. ஏன்னா ஒரு பையன் தான் இருக்கிறான்னா இது 4 பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போய் சண்டை போடுறது, ஏன் ஊரில் பையனே இந்த கதையை விட்டால் வேறு கதையே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் திட்டுவாங்க. ஸோ வந்து இதை சொல்லுவாங்க, கல்லாக பார்த்தா கல், கடவுளாக பார்த்தா கடவுள் அப்படின்ற மாதிரி. பிடிச்சவங்களுக்கு பிடிக்குது, பிடிக்காதவங்களுக்கு பிடிக்கல. நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு இப்போ இது தொழில்னு ஆயிடுச்சு. எனக்கு இந்த கதைங்கள்லாம் அவங்க எடுக்கிறது அதெல்லாம் அவங்க பிரச்சனை, எல்லாம் அவங்க பார்த்து யோசிச்சு எடுத்துக்கிட்டோம். சரி நீங்களே சொல்லுங்கள், பிறகு சீரியலுக்கும் அப்பிறகு சீரியலுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? நீ என்ன ஏதோ மாட்டி விடல இருக்கிறியா? மாட்டி கிளம்பி நீங்களே சொல்லுங்க. ஒரு நிறைய சீரியல் போயின்னு தான் இருக்கு. இப்போ நானுமே சீரியல் பார்ப்பேன், ஆனால் வந்து எனக்கு பிடிச்ச சீரியல் தான் நான் பார்ப்பேன், எல்லாத்தையும் பார்க்க மாட்டேன்ல. சீரியல் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? என் சீரியல் எனக்கு பிடிக்கும், என் சீரியல் எனக்கு பிடிக்கும். எங்கள் சீரியல்லே வந்துட்டு வந்து பிரித்து வரும் கதைகள். இப்போ என்னோட கதை வந்து எக்ஸ்போர்ட்டை சுற்றி இருக்கும். ஹீரோயினி வந்து கிராமத்துலேருந்து வந்து இந்த எக்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறான். இங்கே ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருப்பாள். அப்போ அந்த ஹாஸ்டலில் அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு கதை போகும். அவன் கிராமத்தில் இருந்ததுனால அவங்க அப்பா அம்மாலாம் கிராமத்தில் இருப்பாங்க, அங்கே ஒரு கதைலாம் போகும். நான் டெய்லியுமே எபிசோட் பார்ப்பேன், ஆனால் எங்கள் எக்ஸ்போர்ட் வரும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்ம சீனில் வருது அப்படின்றத தாண்டி எங்கள் எக்ஸ்போர்ட் வந்தாலே கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு கதையிலேயே வந்து இந்த சீன் வந்தால் தான் நல்லா இருக்குன்றது இருக்கும்போது இப்போ நிறைய சீரியல் எடுக்கிறாங்க, அதில் நமக்கு பிடிச்சது தான் நம்ம பார்ப்போம் இல்லையா? இப்போ அப்படி நம்ம இப்படி போனோம்னு வச்சுக்கோங்களேன், படத்தில் கூட பழைய படங்கள் தான் நல்லா இருந்துச்சு, இப்போ எடுக்கிற படம்லாம் படமா அப்படி. இப்போ என் பொண்ணுலாம் இப்போ பெரியவளோ சின்னவளோ இப்போ வர பாட்டெல்லாம் வந்து மனப்பாடமாக பாடுறாங்க.
எனக்கெல்லாம் எதுவுமே புரியல. எனக்கெல்லாம் வந்து நான் அப்போ அந்த பீரியடில் விஜய் சாரோடது பழைய பாட்டெலாம் கேட்டாக்கா நல்லா பாடுவேன். இப்போ விஜய் சார் பாட்டெலாம் கேட்டால் எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ நல்லா பாடுவேன், பாடலாம் சொல்லிடாத, நல்லாலாம் பாட மாட்டேன். வேர்டிங்ஸ் கொஞ்சம் அந்த பழைய பாட்டில் ஒரு 2 லைன் இல்லை ஒரு 4 லைன் பாட்டெலாம் நான் பாடினேன், நீ ஓடிடுவேன். நான் ஓடல காலையில் பாட்டெலாம் கை கட்டி உட்காந்துக்கிறேன். பேஸ் வாய்ஸ் வச்சுட்டு பாட சொன்னா எப்படி பாடுறது? அழகா இருக்குங்க வாய்ஸு. நீ மாத்திரம் தான் சொல்ல முடியாது, எத்தனை ப்ரொப்போஸ் வந்துருக்குமோ தெரியல உங்களுக்கு. ஐயோயோ, நான் பாட்டு பாடுறேன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் சும்மா கிச்சனில் சமைக்கும் போதெல்லாம் பாடுவேன். அது ஒரு பாட்டையும் முழுசா பாட மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரோ 4 லைன் பாடுங்க நீ என்ன இந்த பாட்டுலேருந்து வேற பாட்டுக்கு போயிட்டோம், ஆனால் தெரியவே இல்லை. நான் இதில் ஒரு 4 லைன், அந்த பாட்டு தெரியலன்னா வேர்டிங் தெரியலன்னா வேற லைன் வேற பாட்டுக்கு போயிடுவேன். பாட்டெலாம் என்னடா விட்டுடலாம். 4 லைன் இல்லை எங்களுக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு 4 லைன். எனக்கு வந்து சாங்குன்னு பார்த்தேன், ரஜினி சார் ஒரு பழைய படத்தில் பாடலாம் இல்லை, ஆனால் அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். அது நான் சொல்கிறேன், உனக்கு அந்த பாட்டு தெரியுமான்னு தெரியல. ரஜினி, நான் பொல்லாதவன் பொய் சொல்லாதவன் என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன் வீண் வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன். அதில் இந்த லைன் ஸ்பெசிஃபிக்காக பிடிக்கும். என்ன லைன்னா, யார் முன்னும் நான் நின்று கை கட்டி வாய் மூடி ஆதாயம் தேடாதவன் அந்த ஆதாயம் போல் வாழ்பவன். எனக்கு மனசு கவலையாக இருக்கு. நான் மோஸ்ட்லி கவலையாலாம் இருக்க மாட்டேன், நடக்கிறதா நடக்கும் அப்படின்ட்டு இருப்பேன். வீட்டில் தனியாக இருக்கும், கொஞ்சம் இதுவாக இருக்கும்னா இந்த சாங் அடிக்கடி கேட்பேன், ரொம்ப பிடிக்கும். ஒரு மனுஷன்னா இப்படி தான் இருக்கணும், எதுக்காகவும் போயிட்டு இந்த கூலை கும்பிடு போடுறது, காக்கா பிடிக்கிறது, இப்படி தான் சார் அப்படி சொல்கிறது, அப்படி இருக்கக்கூடாது, ரொம்ப நம்மளாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதான் பாடிட்டீங்க, ஆட வச்சுட்டோமே. சரி மேம், ஓகே. இப்போ வந்து நீங்கள் சீரியல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஃபியூச்சரில் மூவிஸ் அப்படி ஏதாவது பண்ணிட்டுருக்கீங்களா? மூவிஸ் வந்து அது எந்த ஷூட்டுமே நானாக போய் ட்ரை பண்ணல, எனக்கு அதுவாக வந்தது தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். மூவி கான்டாக்ட் எதுவும் இல்லை இப்போதைக்கு. யூடியூப் தான் நான் ரொம்ப இப்போது கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என் பசங்க யூடியூப் டைரக்டர்ஸ் யாராவது மூவியில் டைரக்டர் ஆனால் கண்டிப்பாக அக்காவுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து என்னை பார்க்கலாம். பெரிய நடிகை நன்றி. வந்து ஒரு சின்ன ஒரு கசப்பான உண்மை பற்றி கொஞ்சம் பேசலாம். இப்போது சீரியலில் வந்து சீரியல் நடிக்கிறவங்களுக்கும் இந்த மெயினாக பெண்களுக்கும் வந்து நிறைய பாலியல் வன்மை சீரியல் நிறைய நடந்துட்டு உங்களுக்கு தெரியாது இல்லை. இப்போ ரீசெண்டாக கூட விஜய் டிவி நடித்த ஒர்க்கு இதெல்லாம் இன்னும் நடந்துட்டு இருக்கா சீரியல்களில்? அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க? அது வந்து எங்களுக்கே அது டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து யாரும் வந்து பப்ளிக்காக போய் சொல்ல போகிறது இல்லைல்ல. இப்போது நமக்கு வந்து மீடியாவில் வந்து ஒருத்தர் 2 பேர் என்னக்கிட்ட இந்த மாதிரி கேட்டாங்க பேசுனாங்க அப்படின்னு சொல்லும் போது தான் நமக்கு தெரியுது. வந்து நான் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகி தான் வந்ததுனால என்கிட்ட அந்த மாதிரிலாம் யாரும் பேசுனதில்லை. நம்ம வந்து அதான் சொன்னேன், ஆக்ட் பண்ணணுன்னே போகலே போடா அப்படின்ட்டு வந்துடுவோம் நம்ம. ஸோ எனக்கு அது அந்த கேரக்டருக்கு வேணும் அப்படின்றது தான் நமக்கு கொடுக்குறாங்க, அதுதான் பண்ணுறோம். ஸோ எங்ககிட்ட யாரும் அப்படி வந்து பேச மாட்டாங்க. அந்த லீட் ரோல்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த ப்ராப்ளம் இருக்கான்னு அவங்க எங்ககிட்ட சொல்கிறதில்ல. நானுமே உங்களை மாதிரி ஒரு ஃபேனாக அந்த யூடியூப்லலாம் பேசுகிறாங்களே இந்த மாதிரி இருக்குது பிரச்சனை அப்படின்னு கேட்குறது தான் எனக்கும் தெரியும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கான்றது என்கிட்ட யாரும் பேசுனதில்லை. சரி மேம், இப்போ லாஸ்ட்டாக ஒரு விஷயம். இப்போது நீங்கள் பட்ட கைதுக்கும் இவ்வளோ தூரம் வந்ததுக்கும் உங்களை பார்த்து உள்ள வர சினிமாவில் வரவங்களுக்கும் நீங்கள் சொல்ல ஒரு பதில் எங்கள் சேனல் மூலிமா கண்டிப்பாக வந்து இப்போது எந்த ஃபீல்டில் வேணால் நம்ம வந்து வேலை பார்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபீல்டு எதுவுமே வந்து தப்பான ஃபீல்டு இல்லைங்க, எல்லாமே தப்பு அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. எந்த வேலையில் இருந்தாலும் அங்கே மனுஷங்க இருக்காங்க, அதுதான் தப்பு நடக்குது. ஸோ வந்து நம்ம எந்த ஃபீல்டில் இருந்தாலும் நம்மளாக இருக்கலாம், ஆனால் நோ சொல்ல கற்றுக்கணும். இது சில விஷயத்துக்கெலாம் நோனா நோ அப்படி சொல்ல கற்றுட்டோன்னா நம்ம எங்கே போனாலும் நம்மளாவே இருக்கலாம். ஃபீல்டு என்ன பண்ணுச்சு, ஃபீல்டு வந்து ஏதோ வந்து வானத்துலேருந்து ஃபீல்டில் இருக்கவங்களாம் வானத்துலேருந்து குதித்தவங்க இல்லை ரோபோட்டிக்கு அது மாதிரி எதுவும் இல்லை, அங்கேயும் மனுஷங்க தான். எல்லா ஃபீல்டுமே மனுஷங்க தானே இருக்காங்க. அப்போ தப்பு பண்ணுறது யார்? மனுஷங்க தானே. நம்ம எங்கே இருந்தாலும் தப்பு பண்ணக்கூடாதுன்றதும் நம்ம தெளிவாக இருக்கணும். கருத்து கேட்டுக்கோங்க. சரி மேம், ஓகே. ஆக்சுவலாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் சீரியலில் பார்த்த ஒரு ஆக்டர் இப்போ என்கிட்ட இருக்கும்போது ரொம்ப இதாக இருந்துச்சு. இன்னும் நீங்கள் நிறைய இடத்துக்கு போகணும், பெரிய வெள்ளி
ஆமாம் பெரிய வெளியாகணும். எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்து தெரிஞ்சுக்கிறோம், நானும் வாழ்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.